ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். மத்தேயு 6:7. மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 6:7. When you pray, do not keep on babbling like pagans, for they think they will be heard because of their many words. Matthew chapter 6:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்தை ஒரு வெறும் பழக்கமாக சடங்காச்சாரமாக செய்வது பிரயோஜனமற்றது. அது நீ எவ்வளவு நேரம் செய்தாலும் பலனளிக்க கூடியதல்ல. இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் வழக்கமான ஜெபமாகவே இருக்கிறது. அவர்கள் உண்மையான ஜெப வாழ்க்கையை கொண்டிருப்பதில்லை. ஜெபம் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம், முக்கியம் என்பதை அறியாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என கருமையான சகோதரனே, சகோதரியே, உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசித்து பார். உன் ஜெப வாழ்க்கையை செப்பனிடவா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஊக்கமாய் அதிக கவனத்தோடு ஒரு இலக்கு வைத்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். வழக்கமான ஜெபத்தில் ஜீவன் இருக்காது, ஆனால் ஊக்கமான ஜெபத்தில் மிகுந்த பலனுண்டு. செவிந்தியர்கள் மத்தியில் தேவனுக்கென்று உழைத்து வல்லமையான எழுப்புதலை கண்ட டேவிட் பிரைனார்ட் என்ற தேவ மனிதன் குளிர்ந்த வேளைகளிலும் ஜெபிக்கும் பொழுது வேர்வையினால் அவருடைய சரீரம் அப்படியே நனைந்து விடுமாம். அது ஊக்கமான ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். கருத்தில்லாமல், ஊக்கமில்லாமல் அநேக மணி நேரங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் உண்மையான ஊக்கமுள்ள ஒரு சில மணி நேர ஜெபம் மேலானது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். உன்னுடைய பாரம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் ஊக்கமாக ஜெபி. தேவன் ஆச்சரியமான விதத்தில் செயல்படுவார். ஜெபம். ஜெபமே எங்கள் ஜீவனாக மாற்றுகிற அன்பு இயேசுவே, நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். பாரத்தோடு ஜெபிக்கவும் உதவி செய்யும். ஆமீன்.